ಪೊಲೀಸ್ ಅತ್ತಡಂಗುವೈದಿ ಮಿಯಗಿಯ சக்சரகே சிறுர கொடகண்ண அதிகரணியன் நியோகியக் என்பதான செய்தி. எனவே மர்மமான மரணம், அதே இடத்தில் இது தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட மரணம் என்பதாக பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. லங்காதீப பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு அவதானிக்கலாம். போலீஸ் அத்தடங்குவேதியும் இயகிய தருணையாகிய சிறுர கொடகண்ண உசாவி நியோக என்பதாக இந்த செய்தியை தரப்படுகிறது. எனவே சடலத்தை தோண்டி பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தின் ஊடாக வெலிக்கடை போலீசாரின் பொறுப்பில் இருந்தபோது அண்மையில் உயிரிழந்த சசர் நிமேஷ் என்ற இளைஞனின் அடக்கம் செய்யப்பட்ட உடலை மீண்டும் தோண்டி எடுத்து அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கான உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விசேட வைத்திய நிபுணர்கள் அடங்கிய குழு மூலம் முழுமையான பிரேத பரிசோதனையை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரிக்கு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது. விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதிவான் கேமிந்த பெரேரா இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். சம்பவம் தொடர்பிலான முறைப்பாடு பாதிக்கப்பட்ட தரப்பின் நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய நேற்று விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி லக்ஷான் டயஸ் இந்த இளைஞன் வெலிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்டு அங்கொட மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இறந்திருக்கிறார். இந்த இளைஞனின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை நடத்தப்பட்ட விதத்தில் அவரது தாயார் திருப்தி அடையவில்லை. அவரது தாயாருக்கு விடயங்களை முன்வைக்கக்கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே இந்த மரணம் தொடர்பாக சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலை இருக்கிறது. அதன்படி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிவிதானங்கள் பிரகாரம் புதிய பிரேத பரிசோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்க நீதிவான் நீதிமன்றத்துக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இளைஞனின் உடலை தோண்டி எடுத்து 3 விசேட வைத்தியர்கள் கொண்ட குழு முன் முழு பிரேத பரிசோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோருகிறேன் என்று வாதிட்டிருக்கிறார். அதன் பிறகு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித படுகொலை தொடர்பிலான விசாரணை பிரிவு அதிகாரிகள் மன்றில் ஆஜராகி போலீஸ் மாதிபரின் உத்தரவின்படி இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணைகளை நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த இளைஞன் கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து அவர் போலீஸ் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டது வரையிலும், போலீஸ் நிலையத்திலிருந்து அங்குடை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது வரையிலும் என்ன நடந்தன என்பதை வெளிப்படுத்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் இந்த இளைஞன் தங்கியிருந்த இடத்தில் இருந்தவர்களிடமிருந்தும் அவருடன் தொடர்புடையவர்களிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. சிசிடிவி காட்சிகள் மூலம் மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல் இறந்த இளைஞனின் இந்த மாதிரிகள் மற்றும் உடல் பாகங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக அரச ரசாயன பகுப்பாய்வாளர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கையை நாம் எதிர்க்கவில்லை. இந்த விடயத்தில் நீதிமன்றம் பொருத்தமானதாக கருதும் உத்தரவை பிறப்பிக்கவும் என கோரியிருக்கிறவே. சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து கொள்ளும் மேலதிக நீதிவான் கேமிந்த பெரேரா புதிய பிரேத பரிசோதனைகளுக்கான உத்தரவினை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது.